என்னுடைய பேர் பரமானந்தம். நான் ஐனம்பாத்தில் வரேன். கடந்த 10 ஆண்டு காலமாக எனக்கு ஒரு இடம் பிரச்சனை காலமாக நான் வாங்கிய இடம் அது. அந்த இடத்துல எனக்கு விரோதமாக சில காரியங்கள் நடந்தது. அந்த இடத்துல வீடு கட்ட முடியல. பல நெருக்கங்கள், பலவித சூழ்நிலைகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தது. இருந்தாலும் கூட நான் ஒவ்வொரு இடமா ஐயா வந்து ஜெபம் பண்ணுவேன். ஐயா சொன்னாரு, ஒரு அற்புதம் நடக்கும், போ, நிச்சயமா அந்த வீடு நீ கட்டுவ, நீ சாட்சி சொல்லுவேன்னு சொன்னார். அதே போல நானும் வீட்டுக்கு போனேன். அந்த வீடு கட்டும்படி எந்த வித பிரச்சனைகள் வரல. வீடு கட்டிய பின்புதான் அந்த பிரச்சனை வந்தது. அப்படியே கோர்ட்டு கேஸ் வழக்கு ஸ்டேஷன்லயும் போனாங்க. இந்த கூட ஆண்டவர் அந்த இடத்துல வீடு கட்டி பெரிய அற்புதங்களை செய்ததுக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்காக பாரப்பட்டு சேர்ச்சா ஐயாவுக்காக கோடி நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம், அதிசயம் நடக்குதாங்க. ஏன்னா அந்த இடத்துல லோக்கல் தான் இருக்காங்க. ஒரு வீடு கட்டினா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா வீடு கட்டி முடிக்க யாருமே வரல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பின்பு வந்தாங்க. ஏசப்பா நாமத்தை அந்த இடத்துல உயர்த்தும்படி ஆண்டவர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா அந்த சிறு சாட்சி ஆசீர்வதிக்க நான் வாஞ்சியோடு வாசிக்கிறேன். ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்றுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9 வசனம். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9 வசனத்தில் தலைப்பு அநியாயமாய். அந்த அநியாய தலைப்பில் ஆண்டவரே இந்த தலைப்பில் தொலைவசந்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டு சொல்லுகிறோம். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9 வசனம். தகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப அநியாயமாய் வாங்கினது உண்டானான்னு தகை சொல்கிறான். மைசி ஜீசஸ் மைசி மை லார்ட், அநியாயமாய் என்ற தலைப்பில் லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8-9 வசனம். தகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயம் வாங்கி உண்டானால் நாளத்தை நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று செலுத்துகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றும் இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான் என்கிறார். என்றால் அந்த இடத்துல இயேசு சகைவை கீழே இறங்கினான் வந்தான். ஆனால் இன்று கர்த்தரை நோக்கி அந்த ஆசைகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடம் ஒரு எதையாகிலும் அநியாய் வாங்கினது உண்டானால் நாளத்தை நான் திரும்பி செய்கிறேன் தான். ஏசு நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் அவரும் இன்றைக்கு உலகத்தில் அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க. அநியாயமாக எல்லா ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறாங்க. அநியாயமாய் போய் சொல்லி திருமணம் நடத்துகிறாங்க. அநியாயமாய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறாங்க. அநியாயமாய் குற்றம் கட்டுறாங்க. எல்லாம் அநியாயம் நடக்குது. அநியாயம் என்றால் ஆஸ்தியை சம்பாதிக்கிறாங்க. அநியாயமாய் திருமணம் லஞ்சம் வாங்குறாங்க. அநியாயமாய் ஏழைகளை வஞ்சிக்கிறாங்க. அநியாயம் விதவைகளை வஞ்சிக்கிறாங்க. அநியாயமாய் ஏமாற்றுறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்கிறது, இயேசு அவனை சந்திக்கும் போது சீக்கிரமாக இறங்கி வந்தான். இறங்கி வந்த ஒரு இயேசு கண்ட உடனே அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வருகிறதை பார்க்குறோம். இயேசு என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகள் கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கின உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு நேற்றுக்கு ரட்சிக்கு வந்தது. இவனும் அவர்கள் அப்போ நம்ம இந்த உலகத்தில் எல்லாம் உறவினர்களை ஏமாற்றுகிறோம், தெரிந்தவர்களை ஏமாற்றுகிறோம். உறவினர்களை ஏமாற்றி அநியாயம் சம்பாதிக்கிறோம், தெரிந்தவர்களை அநியாயமாக ஏமாற்றி சம்பாதிக்கிறோம். அநியாயமாய்
பணம் கொடுத்து வேலை வாங்குகிறோம், அநியாயமாக தொழில் செய்கிறோம். அது எல்லாம் அந்த அநியாயம் எல்லாமே அநியாயமாக நடக்குது. அதான் சகைவு அப்படி இருந்தான். ஏசானுக்குள்ளே வரும்போது அவன்கிட்ட இருந்த பொல்லாதாயம் போனது, அசுத்தாய் கொண்டது. இயேசு அவனுக்குள்ளே வந்த போகும்போது அவன் சொல்லுகிறான், தகினை கர்த்தரை நோக்கி அந்த ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தாய் அநியாயம் வாங்கினு கொண்டானால் 4 திரும்ப செல்கிறேன் என்றான். ஏசு அவனுக்கு இன்றைக்கு உங்கள் வீட்டுகளில் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரட்சிப்பு உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னால் உங்கள் குடும்பத்தினால் இதுவரை நீங்கள் அநியாயமாக சம்பாதிச்சது எல்லாம் ஆண்ட சித்தெல்லாம் சம்பாதிச்சு இறை ஒரு வேளையில் எல்லாம் நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எந்த அநியாயம் நீ என்றால் பாராட்டு அநியாயம் செய்தாலும் அறிவார். அதை போல் தந்தம் பண்ணி அறிவார். அவர் கண்கள் 7 கண்கள் இதை மறைக்கவே முடியாது. நீங்கள் செய்ய அநியாயத்தை யாருமே பார்க்கல, பார்க்க குறை இல்லைங்கிற தேசம் யாரு உயிர் உள்ளது அவர். நீ உலக தோற்றம் முதல் உன்னை காண்கிறார் என்பதை அறியார். எந்த அநியாயம் செய்தாலும் ஒவ்வொரு நேசும் அவர் காண்கிறார். அதான் சகையை தயவுக்குள்ளே இயேசு வரும்போது அவன் செய்த அநியாயத்தை உணர்த்தி காட்டினார். அப்போதான் அவன் சொல்லுகிறான், தாயை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஆசைகளின் பாதியை ஏழை கொடுக்கிறேன். நான் ஒரு அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினால் 4 கொடுக்கிறேன். இயேசுவை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் அவராம் இழந்து போன்ற தேடவும் ரட்சிக்கமே உலகத்து வந்தார். அருமையான தேவைத்தனவே என்றால் அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க, அநியாயமாய் வீட்டை கட்டுறாங்க, அநியாயம் நிலத்தை வாங்குறாங்க, அநியாயம் வேலை வாங்குறாங்க, அநியாயம் திருமணம் நடத்துகிறாங்க. எல்லாம் அநியாயத்தான் விதைக்கிறாங்க. என்றால் அப்படி விதைக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு நன்மை வரும்? அதை அவன் சகைவை ஆட்டத்தின் வேறு இருந்தான், கிளறு ஆனால் ஓடி வந்தார். உடனே ஏசானுக்குள்ளே வந்தார். அதுவரை ஏசானுக்குள்ளே இல்லை. ஏசு வரும்போது அவன் உணர்த்தப்பட்டு அவன் செய்த அநியாயத்தை எல்லாம் உணர்ச்சி காட்டின தான் அவன் சொல்கிறான், தகை நின்று கர்த்தரை நோக்கி என் ஆசுகளில் சாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரத்தில் எதையாக அநியாயம் வாங்கினால் 4 திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இயேசுவை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் அவரான் கோனாக இருக்கிறார். இழந்து போதை தேடவும் லட்சம் உலகத்தில் வந்தார். வயிற்று அநியாயமாய் என்றால் வாங்க பெற்ற ஆசுவாத்தை அவர் திரும்ப 4 கொடுக்கிறேன்னு சொல்லி தேசப்பாட சொல்லுகிறான். அவருடைய வாழ்க்கையை அநியாயமாக சம்பாதிச்சது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அநியாயமாக இடம் வாங்கினது, அநியாய வீடு கட்டினது, அநியாயமாக திருமணம் செய்தது, அநியாயமாக தொழில் செய்தது, எல்லாம் அநியாயமாய் செய்த காரியம் எல்லாம் வந்து அறிகிறார். இதில் இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. தகை எப்படி சந்திக்கப்பட்டான்? கீழே இறங்கினார், உடனே இறங்கி வந்தால் அவனுக்கு உணர்த்தப்பட்டது. இப்போதான் சொல்கிறான், அநியாயம் வாங்கினால் திரும்ப 4 செலுத்துகிறேன். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது லேவியராகமத்தில் 19 அதிகாரம் 15 வசனத்தில் ஆதரவு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகசாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறருக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நியாய விசாரணையில் லேவியராகமம் 19 அதிகாரம் 15 வசனத்தில் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், பெரியவனுக்கு முகசாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக நியாயம் தீர்ப்பாயாக என்று அநியாயம் செய்யாதிருப்பாங்க. அநியாயமாக நியாய தீர்ப்பு செய்யாதுங்க. முகசாட்சியை பற்றி
முகசாட்சியை நியாயம் செய்யாதிருங்க என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி ஆட்களை பார்த்து தானே நியாயம் செய்கிறாங்க, நீதி செய்கிறாங்க. அதுதான் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்க, திருவனுக்கு முகசாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறருக்கு நியாயம் செய்யுங்க. அப்போது நீதி செய்யுது ஏதா ஆளை பார்த்து இல்லை ஐஸ்வர்யை பார்த்து முக்கிய பொருட்கள் இருக்கிறத கொடுத்து அவங்களுக்கு முதன்மையாக நியாயம் செய்யுது தப்பு. ஏதோ ஆண்டு சொல்கிறார், ஏதா நியாய விசாரணையில் ஏதால் அநியாயம் செய்யாதிருங்கள், திரியவனுக்கு முகசாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் புறனுக்கு நியாயம் தீர்ப்பாங்க என்றால் அநியாயமாக நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. அநியாயமாய் இது செய்யாதபடி கர்த்தரு பயந்து உண்மை குற்றமாக தேடும். பெரியவன் என்றில்லை, பெரியவன் என்றில்லை, எல்லோருக்கும் எல்லா உண்மையான நியாயத்தை செய்யணும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் தன் இதயத்தை பார்க்கிறார். மனிதனை பார்த்து நியாயம் செய்யாதீங்க, மனுஷன் பற்றி நியாயம் செய்யாங்க, பெரிய அதிகாரம் பற்றி நியாயம் செய்யாதீங்க, பெரிய முக்கியமானவர்களை நியாயம் செய்யாதீங்க. மனுஷங்கள்லாம் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள், எல்லாரும் விளையாட பெற்ற ஆத்மாக்கள். நியாயம் வந்து எப்படி செய்யணும்னா எல்லா நியாய விசாரணையில் அநியாயமாக செய்யாதீர்கள், கிரியவனுக்கு முகசாட்சியம் செய்யாமலும் எரியவனுக்கு முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக நியாயம் செய்யுங்க. இதுதான் ஆண்டோடைய வழி நடத்துதல். இப்படி செய்யும் பொழுது அற்புதம் செய்வார். அது நீங்கள் இருந்தால் பிரியமில்லாதபடி நியாயம் செய்வீங்களா, நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அற்புதமாக இருக்காது, அது கன்னியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 16-17 வருஷத்தை பார்ப்பது, அப்போது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்போது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றார். ஆனாலும் அவர் சொல்ல கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை போட்டுட்டான். அநியாயத்தை குறித்து பார்க்குறோம். வயிற்று ஆடு ஊத பக்கர அவசியம். அவர் 2 சாமுவேல் 16-17 வருஷத்தில் அது அவள் எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் இப்போது என்னை துரத்தி விடுகிறது, அந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவள் சொல்ல கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் இருக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை போட்ட சொல்கிறான். அநியாயம் செய்கிறான், வெளியே தள்ளி கதவை போட்டேன்னு சொல்கிறான். இப்படி உலகம் முழுவதும் நடக்குது. இது உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, தெரியாமல் செய்யலை. என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கையிலும் இப்போது என்னை துரத்தி விடுகிறது, அந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றால். ஆனாலும் அவர் சொல்ல கேட்க மனதில்லாமல் தன்னிட்டு சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை நேற்று வெளியே தள்ளி கதை போட்டு இருந்தான். எவ்வளோ பெரிய அநியாயம்! இப்படி தான் நடக்குது உலகம் முழுவதும். என்றால் கதை போட்டுட்டான், வெளியே தோர்த்திட்டான், வீட்டை விட்டு தோர்த்தியாச்சு. அருமையான தேவச்சனமை. இப்படி அநியாயம் செய்தால் நீதிபதி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். துணிகரமான அநியாயம் செய்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்தை செய்கிறாங்க. என்றால் கூட பிறந்த சகோதரிக்கு செய்கிறாங்க, சகோதரி செய்கிறாங்க, தாய் தப்பு செய்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் தாய் தப்பன் வீட்டு விட்டு துரத்தி விட்றாங்க, சகோதரியை துரத்தி விட்றாங்க, சகோதரியை துரத்தி போட்டு கதவை மூட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வராத என்று செய்கிறாங்க. பெரிய அநியாயம் இல்லையா? அவருடைய கண்ணீர் இவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்காது, சாபமாக மாறும். இதை நான் அறியலை, அறியாமல் துணிகரமாக செய்கிறாங்க. இது உலகம் முழுவதும் நடக்குது. அப்படி என்றால் அதான் ஆண்டவர் சொல்கிறார். 2 சாமுவேல் 16-17
எப்பொழுது நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிறோம், இப்போது என்னை துரத்து விடுகிறது, அந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவள் சொல்ல கேட்க மனதில்லாமல் ஏவிக்கிற தன் வேலைக்காரருக்கு விட்டு இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை போட்டுகிறார். அநியாயம்தான். அதான் ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்யாதே. இந்த தலைப்பை கொடுத்தது அதுக்கு தான். இன்றைக்கி உலகம் அநியாயம் தான் நடக்குது. வீட்டுக்கு வீடு அநியாயம் நடக்குது, குடும்பத்துக்கு குடும்பம் நடக்கிறது, சகோதர அநியாயம் நடக்கிறது, சகோதரிகளில் நடக்கிறது, ஊழியத்து அநியாயம் நடக்கிறது, ஊழியக்கார அநியாயம் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கண்ணீர் அது உங்களுக்கு சாபமாக மாறும். இதை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களோடு பேசுகிற ஆமென். 2 நாளாகம் 19 அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க கடவுது. எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகத்தாட்சி இல்லை, பரிதானத்தில் இல்லை, பரிதானத்தில் செல்லாது என்றார். என்றால் 2 நாளாகவும் 19 அதிகாரம் 7வது வசனம். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க கடவுது. எச்சரிக்கையிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கருத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவர்கள் செல்லாது என்றார். என்றால் அநியாயம் என்றால் முகத்தாட்சியம் கட்டத்தில் முகத்தாட்சியம் கிடையாது, அது முகத்தை செல்லாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிறோம் உங்களுக்கு இருக்க கடவுது. எச்சரிக்கையார்ந்த காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனா கர்த்தத்தில் அநியாயமும் முகத்தாட்சியம் இல்லை, பரிதானத்தில் செல்லாது. கர்த்தத்தில் பரிதானம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவர் உலக ரட்சகர், அவர் உயிருள்ள தேவன். அவர் நமத்திலே ஆள்கை செய்கிறார், வாசம் செய்கிறார். அது எந்த பரிதானம் கொடுக்க முடியாது என்றால் செல்லாது. கொடுக்க முடியாது, கொடுக்க போக முடியாது. அவர் சர்வலோக நியாயாதிபதி. மனிதன் தான் பரிதானம் வாங்குவான், மனுஷன் தான் பரிதானம் வாங்குவான். ஆனால் அது கர்த்தரிடத்தை கொடுத்து செல்லாது. அப்படி கொடுப்பாங்களா? அது அவருக்கு அது கொடுக்கல, அவர் வாங்குற இல்லை, அது நோக்கி பார்க்குறவன் இல்லை. அதான் சொல்கிறார். அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க கடவுது. எச்சரிக்கையார்ந்த காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனா கருத்தில் அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, முகத்தாட்சியம் இல்லை, அவருக்கு செல்லாது என்றார். அது ஆண்டு திட்டமாக பேசுகிறார். ஊரபக்கரவா சங்கரவா ஈக்கரவா ஈக்கரவா ஈக்கரவசியா. அந்த யோக புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 16வது வசனம். அநியாயத்தை தண்ணீர் போல கொடுக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாக இருக்கிறான். யோகு பக்தன் சொல்கிறார். யோகு 15:16 அநியாயத்தை தண்ணீர் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். வேறு சொல்கிறது, தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் அநியாயத்தை தூங்குற வரையிலும் தூக்கம் கூட நல்லா வராது. அவங்க செய்த அநியாயம்தான் அவங்க கூட இருக்கும். அநியாயம் தண்ணீரை போல. அதுதான் அநியாயம்னா தண்ணீரை போல மதுபானமும் 24 நேரம் குடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். என்றால் தூக்கம் வராது, சமாதானம் வராது, சந்தோஷம் வராது. அவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க, தெவிக்க மாட்டாங்க. வேதம் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இருளிலே இருக்கிறாங்க, இருளிலே வாழ்கிறாங்க. ஆனால் அநியாயத்தை தண்ணீராய் குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாக இருக்கிறான். அருவருப்பு மட்டும் இல்லை, அசுத்தமாக இருக்கிறான் என்று வருகிறது. அநியாயமாக விதைக்கிறவன் அநியாயத்தை தான் அறுப்பான், நல்லது விதைக்கிறவன் நல்லதை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் அநியாயத்தை துணிகரமாக அநியாயத்தை விதைப்பார்கள், ஆனால் அதை அறுப்பாங்க. அப்போ அவங்க விதைக்கும் பொழுது தெரியாது. ஒன்று அறுக்கும் போது தான் அவளுக்கு அது இது. அதுதான் கர்த்தர் சொன்னார். நாட்கள் வல்லாதவர்களாக இருக்கபடியா
காலத்தை பிரயோஜனப்படுத்திகள். ஒவ்வொரு நாளும் தேர்வு ஒரு நல்ல நாள். அதை பிரயோஜனம் அநியாய வெறுக்காத, அறிவை அறுக்காத இரு உண்மை. அதான் யோக பக்தன் சொல்கிறார், அநியாயத்தை அநீரை போல கொடுக்கிற மனுஷன் அதிகமாக அறிவிருப்போம் அசுத்தமாக இருக்கிறானா. அறிவறுக்கப்படுறான். அநியாயத்தை வெறுக்கிறவன் அசுத்தரும் அநியாயத்தை தண்ணீராய் போல குடிக்கிற மனுஷன் அதிகமாய் அறிவிருப்போம் அசுத்தமாக இருக்கிறான் என்று வேத சொல்லுகிறது. அப்படியெல்லாம் வைத்தியமெல்லாம் ஊதப கரபா சங்கரபாதி கரபாதி கரவத்தியா. அது அப்படியென்றால் அநியாயத்தை தண்ணீரை போல கொடுக்கும் மனுஷன் எத்தனை அதிகம் அறிவிப்போம் அசுத்தமாக இருக்கிறார். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அத்தை 35 என் வாயை உபுகளால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் அரைப்பில்லாத வெளிக்கட்டு வேண்டு தீக்கட்சி உரைக்கப்பட்டு நடந்தது. இந்த வசனத்தை உரிகரித்து நிகழ்ச்சியை பார்க்கறவுடைய மறை பொருட்களை பரம ரகசியங்களை ஆவியார் வெளி பேசும். மிகாவில் தூதம் வந்திருக்கிறான். குளித்து கொண்டிருக்க அறையில் ஒருவர் மயங்கி விழுந்து மறிக்கிறதே கற்றுக்கிறார். குளித்து கொண்டிருக்கக்கூடிய அறையில் மயங்கி விழுந்து மறிக்கிறதே காட்டுகிறார். ஒரு சகோதரி குளித்து கொண்டிருக்க அறையில் மயங்கி விழுந்து கற்று காட்டுகிறார். ஒரு பேப்பரில் ஒருவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க, அது செல்லாதபடி ஆக்குவேன். ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அதை செல்லாதபடி ஆக்குவேன் என்று கத்த சொல்கிறார். 1.5 வருஷத்துக்குள்ளே எல்லாமே மாறிடும் உலகம். இதை அறியாமல் இருக்கிறாங்க. அறிந்து கொள்க. எந்த கதவு திறக்க முடியாதபடி இருக்கோ அந்த கதை எல்லாமே புதியவை தான். எது பழையவர்கள் கிடையாது. உலகம் முழுவதும் புதியவர்கள் என்று கத்த சொல்கிறார். எது பழையது கிடையாது என்று சொல்கிறார். ஒரு விருது ஒரு வாங்க வேண்டும் என்று ஒரு ஊர்லேருந்து ஒருக்கு போகிறாங்க. அது கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். சென்னை கடற்கரையில் பெரிய கஷ்டம். எந்த ஆட்சி இருந்தாலும் கொஞ்ச நாள் பிறகு இருக்காது என்று கத்த சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் கூட ஊழியம் செய்கிற இடத்துல கத்திரி பிரிவில்லாத காரியம் செய்கிறதை கத்தர் காட்டுகிறார். ஆண்டவர் காட்டுகிறார். மணல் மூட்டை போல எத்தனை விட்டு அடிக்க வச்சாலும் தண்ணீரை நிறுத்த முடியாது. உலகம் முழுவதும் தண்ணீர் அது வரப்போகுது. குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது, குளிக்கிற தண்ணி குளிக்க முடியாது என்று கத்த சொல்கிறார். சமையல் செய்கிற ஒரு வீட்டில் சமையல் செய்யும் போதே ஒரு கஷ்டம் என்று கத்த சொல்கிறார். ஒரு விருது வர இருக்கு, எதிர்பாராத விருது, ஆசீர்வாதமான விருது. அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். முள்ளுகள் யார் சரித்தாலும் எடுக்கப்படுமா? எடுக்கப்படாதா? எடுக்கப்படும். சென்னைக்கு கஷ்டம் என்று கஷ்டம், இந்தியா கஷ்டம் என்று கத்த சொல்கிறார். பழைய பேப்பரை கிழிச்சு போட்டுக்கோல, சென்னை பேப்பரை கிழிச்சு போட்டுட்டேன், இந்தியா பேப்பரை கிழிச்சு போட்டுட்டேன் என்று கத்த சொல்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் உலகத்தில் பிரசித்தி மாறணும் இதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் எந்த அநியாய செய்திகளோ அதை விட்டு மனம் தெரிவிக்கலாம், ஆசீர்வாதம் வரும். எல்லாம் வராது. ஒரு பாம்பு உலகம் முழுவதும் சுற்றிட்டு வருது, மிகப்பெரிய பாம்பு. அது அழிஞ்சாச்சு, அது உயிர் இல்லை என்று கத்த சொல்லுகிறார். உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமென்றால் உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். இப்போ அது நெற்றியில் ஒரு அடிப்பட்டு வர விபத்து இதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு பாதை உலகத்தை இருக்குது, அது போகுமா போகாதா? போய்விடும் என்று கத்த சொல்கிறார். இடது கை ஒரு தூக்க முடியாதபடி இருக்கு. அந்த கை தூக்கிறதுக்குள்ள என்ன பூச்சி தேவைப்படு, அந்த கை தூக்கப்படும். உனக்கு அற்புதம் வருவோம். ஆச்சரியம். சென்னைக்கு கஷ்டம், இந்தியா கஷ்டம், உலகத்துக்கு கஷ்டம். மழை தண்ணினால சென்னை நிரம்பி வலியும். குடிக்க தண்ணி குடிக்க முடியாது. குடிக்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2025 அக்டோபர் 2ஆம் தேதி
அம்பத்தூர் அதிசய பிறக்காதத்தில் அந்த 21வது ஆண்டு ஆலய பிரசவலா இருக்கிற யாவரையும் தேசத்துக்கு அழைக்கிறோம். கர்த்தர் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, தெவிங்க, ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ளுங்க. இப்போ சொன்ன ஆண்டு விழாக்கு வாங்க, கர்த்தரே உங்களை ஆசைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 31வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை ஆராதனை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற உள்ளது. இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம், எண் 71, மௌனசாமி மடம் தெரு, அம்பத்தூர் ஓற்றி, சென்னை 53. இது அம்பத்தூர் ஓற்றி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வின் அவர்கள். தெய்வ செய்தி மற்றும் தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். தீர்க்க தரிசனம் மற்றும் சுகமளிக்கும் வரம் பெற்றவர். அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும் சபை பாகுபாடின்றி கூட்டத்தில் பங்கு பெற்று இறையாசியையும் தெய்வீக சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 0442574550 மற்றும் 0426574551. செல்போன் 9383344445. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ். தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71, மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓற்றி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71, மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓற்றி, சென்னை 53.